வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு மோஸ்ட்லி ஒரு சடன் சர்ப்ரைஸாக இந்த சீரியலை பற்றின லேட்டஸ்டான அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட் தான், பட் எல்லாத்துக்குமே ஹாப்பி. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் இருந்துச்சுன்னா எப்படா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். டெலிகாஸ்டிங் ஆஃப்டர் இந்த சீரியல் இன்னுமே வந்து அதாவது 1 hour போட்டால் இனிமேல் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா திங்கிங் வரும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமஸான சீரியலை கண்டினியூஸாக 7 days ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த சீரியல் அப்படின்னு கேட்கும்போது ஜீ தமிழில் இப்போ டப்பிங்காக ரொம்பவே சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்க லக்ஷ்மி கல்யாணம். ஸோ மஸ்ட்டு இந்த சீரியல் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நிறையா பேர் நிறைய விதமாக இந்த சீரியலுக்கு குட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க இலக்கியாவோட ரீமேக் தான். ஸோ ஆல்ரெடி நம்மளே அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த சீரியலுக்கு ஜீ தமிழே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ரேட்டிங் பார்க்கும்போது தமிழ் சீரியல் ஈக்குவலுக்காக தான் இந்த சீரியலுக்கு ரேட்டிங்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து குட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தனால ஃபைனலாக 7 days டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பிளான் பண்ணி எஸ்டர்டே 10:30 இந்த சீரியலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்கமிங் ஜூன் 7 days அதாவது டுடேலேருந்து 7 days இந்த சீரியல் நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்க. இதில் என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீரியல் இப்போ கரண்ட்டாக 948 எபிசோட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராகவே போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஜீ தமிழ்லையும் நிறைய எபிசோட்ஸை கண்டினியூ பண்ணால் இனிமேல் சூப்பராக இருக்கும். சடன்லி ஸ்டாப் பண்ணாமல், ஏன்னா அப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இந்த சீரியலுக்கு கிடச்சிருக்கு. இதில் என்ன ஒரு சேட் அப்படின்னு பார்க்கும்போது நானே வருவேனும் சேம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த சீரியல் வந்து ஆல் டேஸும் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட் தான். ஸோ இன்னைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். பட் இந்த சீரியல் ஃபாஸ்ட் வந்து லக்ஷ்மி கல்யாணம் ரிலீஸ் பண்ணியிருக்கனால ரியலாக இது ஒரு ஹாப்பி தான். ஸோ அப்கமிங் ஜூன் நானே வருவேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த சீரியலை இன்க்ரீஸ் பண்ணனால நீங்கள் திங்க் பண்ணிட்டு தான் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.